காலமெல்லாம் தற்காலிகமாக வைத்திருப்பது என்பது என்ன டிரான்ஸ்போர்ட்லேயே டிரைவர் தற்காலிகம், கண்டக்டர் தற்காலிகம், ஆஸ்பத்திரியில் நர்ஸுகள் தற்காலிகம், பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்கள் தற்காலிகம், ஓராண்டு ஈராண்டுகள் ஆசிரியர்கள் இளம் வயதில் 25 வயதில் போனவன் வழுக்கை விழுந்து ஓய்வு வரப்போகின்ற காலம் வரையிலும் 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு அங்கே அவன் தற்காலிக ஆசிரியராக இருக்கிறான். இவன் ஒரு நாள் நிரந்தரமாகி விடுவான் என்று கருதி இவர்கள் செய்த இவனை ஒரு பெண் மணந்து கொள்கிறான். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உனக்கு வாத்தியாருக்கு போடுவதற்கு பணம் இல்லை, நர்ஸுக்கு பணம் இல்லை, டிரைவர் கண்டக்டர் கொடுப்பதற்கு பணம் இல்லை, எதற்கும் இல்லை. எதற்கு இருக்கிறது? என்ன செய்கிற? 4 லட்சம் கோடி மேலும் கடன் வாங்கி வைத்திருக்கிறாய். என்ன நிர்வாகம்? பெண்களுக்கான உரிமை எதையாவது பார்க்குறவோடு எடப்பாடி 2 ஆண்டுகள் கொரோனா வருமானம் இல்லாமல் கொரோனாவுக்கிடையே ஆட்சி நடத்தியிருக்கிறார். இங்கே பாருங்க, வண்டிகள் ஓடாது, பெட்ரோலில் வருகிற வருமானம் வராது, மக்கள் செயல்பட மாட்டார்கள், வரி கட்ட மாட்டார்கள், எந்த ஒன்றும் ஜிஎஸ்டி வராது, விற்பனை நடக்காது, எதுவும் இல்லை. 2 ஆண்டுகள் மனித நடமாட்டமே தெருக்களில் இல்லாத காலத்தில் இந்த அரசாங்கத்தை வைத்து ஓட்டி கொண்டு வந்து விட்டு அந்த மீதி 2 ஆண்டு காலத்திற்குள் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து விட்டு வந்திருக்கார். நான் சொல்லுகிறேன், இந்த வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தார். 7.5% இந்த கல்லூரி மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவர்கள் அந்த இடத்தை அடைய முடியவில்லை. ஆனால் நீட் தேர்வை நீக்குவது என்பது எளிதானதில்லை. ஏனென்றால் அது நம்முடைய ஸ்டாலின் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் 1000 கோடி சந்தை பறிபோய்விட்டது என்பதுதான். அவர்தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தவர். அவர்தான் திமுக தான் பாராளுமன்றத்தில் நீட்டை கொண்டு வந்தது. மோகன் காந்தி அவர் தான் கையெழுத்து போட்டு. ஆமா, அவருடைய துணை மந்திரி மோகன் காந்தி செல்வன் தான் அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்து விட்டு பிறகு நான் அனிதா செத்ததற்கு யார் காரணம்? நீட்டு காரணம் என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்த நீ அல்லவா காரணம். அதற்கு